நல்ல காரசாரமான செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம். ஆல்ரெடி நான் விறகடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் இருந்தால் பறந்து போயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக கொஞ்சம் சோம்பும் பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2-3 பழுத்த தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அதையும் திருப்பி வதக்கிக்கலாம். உப்பு கடைசியாக திரும்பி ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியிலேருந்து தண்ணி விடுற வரைக்கும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கின இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது கூட 1.5 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் சீரகத்தூள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 2.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எப்படி செய்கிறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் நீங்கள் யூஸ்வலாக சேர்க்குற காரத்தோட எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்ப நல்லா சுருக்குன்னு இருக்கும். எல்லா மசாலாவும் நல்லா சிக்கனில் சேர்கிற மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1.5 செம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். அப்போ தான் ரசம் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து ஃபேட்லாம் தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தோலோடு கொஞ்சம் பல்லு பூண்டு, பெப்பர், சீரகம், சோம்பு இது நாலத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபைனல் டச்சாக கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், நல்லா கம்மன்னு டேஸ்டியான செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.